ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவன் எனக்கு என்ன சொல்லும்படிக்கு என் இருதயத்தில் வைக்கிறாரோ அதையே உங்களுக்கு சொல்லி நான் பிரசங்கிக்கிறேன். வேதத்தில் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு, நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிறதற்கு, நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துகிறதற்கு, நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறதற்கு ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது, ஏராளமான ஆழமான ரகசியங்கள் இருக்கிறது, ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கு இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த இரவிலையும் இந்த 3 நாட்களின் கூட்டத்தினுடைய இறுதி செய்தியாக உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவரின் இருதயத்தில் ஒரு வேத பகுதியை தியானிக்கவும் அந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசவும் என்னை பணித்தார். ஆகவே அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் அடிக்கடி வாசித்தவைகள், ஆனால் இந்த காலத்தில் அதிகம் நாம் தியானிக்காத ஒரு காரியம். அதைத்தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைய இரவு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்கு என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, ஆயத்தமாய் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் மனம் திரும்புங்கள், தேவனுக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் என்ற எந்த அளவுக்கு பேசினாரோ அதே அளவுக்கு ஆமென் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றும் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் நமக்கு காண்பிக்கிறபடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பது எவ்வளவு உண்மையோ, இயேசு இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பது எவ்வளவு உண்மையோ, இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பது எவ்வளவு உண்மையோ, இந்த பூமியில் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது எவ்வளவு உண்மையோ, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பது அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சபையை இந்த பூமியிலே உருவாக்கினார். சபையை மணவாட்டியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இந்த சபைக்குள்ள நம்மளை எல்லாம் ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சபையின் பெரிய நோக்கமே அவர் வரும் பொழுது கரை திரையற்ற பிழையற்றதுமான சபையாக அவருக்கு முன்பாக நிற்கவும், அவரோடு கூட நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவுமே கர்த்தர் இந்த பூமியிலே சபைகளை ஸ்தாபித்தார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஊழியக்காரங்க. இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதற்கு ஒரே நோக்கம், அவர் வருகிறதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த நாட்களில் கிறிஸ்தவ உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பரலோகத்திற்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் நிறைய பேருக்குள்ள இல்லை. கிட்டத்தட்ட கொஞ்ச காலமாய், சமீப காலமாய் நடக்கிற பல காரியங்களை கவனிக்கும் போது நம்ம பார்க்குற ஒரு விஷயம், பரலோக ராஜ்யத்தினுடைய ஆயத்தத்தை குறித்து, அவைகளை குறித்து போதிக்கிறதும் கேட்கிறதும் குறைந்து கொண்டே வருகிற ஒரு காலமாக இருக்கு. எல்லாம் இந்த பூமியை குறித்தும் இந்த பூமியில் இருக்கிற காரியத்தை குறித்துமே தியானிக்கிற ஒரு நாட்களுக்குள்ள கடந்து போயிட்டோம். ஆனால் இந்த இரவலை கர்த்தனமோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறார். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் வருகிறதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறதாமே. அல்லேலூயா. நான் யோசிச்சு பாருங்க, பக்கத்தில் நம்ம யாருக்கிட்டையாவது உங்களை பார்த்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டால், ஆயத்தமாக இருக்கீங்களான்னு கேட்டால், ஆமேன், பலருக்கு ஆமாம் கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான்
சொல்லுங்களேன். நான் ஒரு நாளில் ஒரு கூட்டத்தில் கேட்டேன். ஒரு 50 தாய்மார்கள் இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேர் கை தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா கொஞ்சம் பேசுங்களேன். 50 பேர் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் தூக்கியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன். ஒருத்தரும் தூக்கியிருக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், ஒருத்தருமே கையை தூக்கலை. நான் கொஞ்சம் அங்கே நிறைய வயசான பாட்டிமாரெலாம் இருந்த உடனே அப்போ நான் சொன்னதை அவங்களுக்கு காதில் கேட்க போல இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் சத்தமாக சொன்னேன், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு மறுபடியும் நான் 2வது முறை கேட்டேன். கேட்ட உடனே சிலர் முகத்துக்கு ஸ்க்ரீனை போட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? முகத்துக்கு ஸ்க்ரீனை போட்டாங்க, கீழே குனிஞ்சு சிரித்தாங்க. ஒருத்தரும் கையை தூக்கவே இல்லை. நானும் விடுறதா இல்லை. 3வது முறையும் கேட்டேன், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஒருத்தரும் கை தூக்கலை. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வயசான பாட்டிமா, இந்த தம்பி யார் போகிறீங்க யார் போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் ரெடியாக இல்லை. சரி தம்பி நானாவது போகிறேன் அப்படின்னு ஒரு அம்மா மட்டும் என்ன பண்ணிச்சேன், அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நாட்டில் என்ன ஆகுது, முடிய போகுது. சரி தம்பி ஆசைப்படுதில்ல, அதுக்காக நான் மட்டும் என்ன பண்ணுறேன், கையை தூக்குறேன் அப்படின்னு கையை தூக்குச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நல்லா ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போவோன்னா ஏன் அந்த நம்பிக்கை இல்லையா, அந்த விசுவாசம் இல்லையா, ஏன் கையை தூக்கலை அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் கூட்டம் முடிஞ்ச உடனே அதில் ஒரு தாயாரை கூப்பிட்டு, ஏம்மா உங்களுக்கு கூடவா பரலோகத்துக்கு போவோம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி எனக்கு பரலோகத்துக்கு போவேன்னு 100% நன்மை எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் கையை தூக்குனா பக்கத்தில் இருக்கவ சொல்லுவா, இவ பெரிய பரிசுத்தவாட்டியா பரலோகத்துக்கு போவாளாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பரலோகத்துக்கு போவோங்கிறத இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் தெரியுமா? வேடிக்கையாக மாற்றி வச்சிருக்கிறோம். பரலோகங்கிறத ஈஸியான ஒரு விஷயமா மாற்றி வைத்திருக்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்நாட்களில் கிறிஸ்தவன் இழக்கக்கூடாத ஒன்று பரலோக ராஜ்யம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு சொன்னான். மனுஷகுமாரன் மறுபடியும் வரப்போகிறான். அவர் வருகிற நாளிகையில் என்ன நாளிகையில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போ வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் வரும்போது அவரோடு கூட போகிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு கூட்டங்கள் நடத்தி, இவ்வளவு கூட்டங்கள்ல கலந்து கொண்டு, இவ்வளவு ஆராதனையில கலந்து கொண்டு, இவ்வளவு கூட்டங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, ஆமென், கர்த்தருடைய ஊழியத்தை பயங்கரமா செஞ்சு, அவருடைய வருகையில மட்டும் அவர் கூட போகிறத இழந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் இயேசு வரும் பொழுது நாம் அவர் கூட போவோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நான் அவர் கூட போவேன்? அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தப்படுத்ததான் தேவன் சபையை உருவாக்கினான். அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். ஒரே நோக்கம், இந்த பூமியில் மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும், மணவாளன் வரும் பொழுது அவரோடு கூட போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த 3வது நாளில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். அவர் வருகிற நாளில் அவரோடு கூட போக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. நான் வேகமாய் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம தெரிஞ்ச வசனங்கள் தான், அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள் தான். ஆனால் சில காரியங்களை அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் வருகிற நாளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
வேதம் அதற்கு என்ன அடையாளங்களை சொல்லுகிறது, வேதம் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறது, நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும், இந்த 3 காரியத்தை வேகமாக உங்களோடு கூட பேசி உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இந்த கடைசி நாட்களில் நடக்கிறத குறித்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க. அவர்கள் ஆண்டவருடைய அந்த நாட்களில் இந்த எருசலேமின் தேவாலயத்தில் கூட்டி கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தின் கட்டிடத்தின் மகிமையை அவர்கள் காண்பிக்கும்படிக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அது பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தை குறித்து இயேசு சொன்னார், இது ஒரு கல்லின் மேல் இராதபடிக்கு கவிழ்க்கப்பட்டு போகிற நாட்கள் வருகிறது என்றார். அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் இந்த உம்முடைய வருகைக்கும் ஆமென் என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஏராளமான காரியங்களை இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி நடக்கக்கூடிய ஆமென் ஏராளமான காரியங்கள்ல 4 காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். எதெல்லாம் ஆமென் உலகத்தின் முடிவுக்கு அடையாளமா இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமா உங்களுக்கு முதல்ல காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்க அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். மத்த 24ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இங்கே இருக்கிறார். எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்ல கவனி. நம்பர் 1, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு எது அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஆமென் தீவிரமாய் நடக்கக்கூடியவைகளாய் இயேசு அடையாளப்படுத்துகிற காரியங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். காரணம், உங்களை வஞ்சிக்கிறதற்கு ஒரு கூட்டம் எழும்பும். ஒரு கூட்டம் எழும்பும். எழும்பி என்ன பண்ணும்? அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். நீங்க நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவம் ஆமென் நிலை நிற்பதற்கு, இன்னும் பலனடைகிறதற்கு, பெறுகிறதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டியது அவசியம். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நடக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சபை உண்டாக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலரின் கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன பண்ணுச்சு? நடந்தது, நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும், அற்புதங்களை நாம் கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளணும். எல்லா அற்புதங்களும் தேவனால் நடப்பிக்கப்படுகிறவைகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிசாசும் அற்புதங்களை செய்கிறான் என்று. பிசாசு ஏராளமான அற்புதங்களை செய்கிறான். அதற்காக அவன் செய்கிறவைகளையும் தேவன் செய்கிறதா எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி வஞ்சிக்கும்படிக்கு ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். ஆனால் அந்த அற்புதமும் அடையாளமும் அது வேதம் சொன்னபடி இருக்குதா, வேதாகமத்தின்படி இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பெல்லாம் வித்தியாசமான அற்புதம்லாம் நடக்குது. உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். திடீர்னு சொல்கிறாங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு பர்ஸில் பணம் இல்லையா, இப்போ ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். பணம் வரும் அப்படிங்கிறார். ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறார், உங்களுக்கு தங்கப்பல் வரும் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இதையும் நம்பி ஒரு கூட்டம் கையை தட்டுது. இதையும் பயங்கரமான ஊழியக்காரன் நம்புது. நல்லா கவனிக்கணும். வஞ்சிக்கத்தக்கதாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களை கிறிஸ்து வண்டைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலத்தோடு நிற்கிறதற்கு அவைகள் உதவியாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் எழும்பி வஞ்சிக்கிறது. நூதனமான உபதேசங்கள் நம்ம தேசத்தில் கேட்குறோமா இல்லையா? எங்கேயோ இல்லை, எங்கேயோ இல்லை. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட வஞ்சிக்கிற கூட்டங்கள் இருக்கிறது.
தூத்துக்குடி மாவட்டத்திலையும் வஞ்சிக்கிற கூட்டங்கள் இருக்குது. அதை எதை நோக்கி நம்மளை நடத்திட்டு போகிறாங்க அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஏராளமான நபர்கள் இன்றைக்கு சத்தியத்தை குழப்புகிறதற்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. சத்தியத்தை மாற்றுகிற கூட்டம் இப்போ எழும்பி இருக்கிறது. கிருபைதான் எல்லாம், இயேசு எல்லாத்தையும் சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால் நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை, நாம் ஆராதிக்க வேண்டியதில்லை, நாம் திறப்பில் நிற்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஆமென். தேவையில்லாத காரியங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வருகிற கூட்டம் எழும்பி இருக்கிறது. சினிமாவையும் சீரியலையும் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு சபைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். இதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஏராளமான பேர் தங்களுடைய அறியாமலே அந்த கூட்டத்தோடும் கைகோர்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வஞ்சிக்கிற கூட்டம் பாடுற பாட்டை பாடுறோம், வஞ்சிக்கிற கூட்டம் பேசுகிற வசனங்களை பேசுகிறோம், வஞ்சிக்கிற கூட்டத்தோடு கை கொடுத்து நிற்கிற சில கூட்டங்கள் இருக்கிறது. இந்த இரவில் கர்த்தர் பேசுகிறார், நம்மை வஞ்சிக்கும்படிக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. இந்த நாட்களில் அடையாளம் கண்டு ஜாக்கிரதையாய் பிரயாணிக்க வேண்டியது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆமென் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டிய காரியம். ஆமென். அல்லேலூயா. என்ன காரியம் நமக்கு சொன்னாலும் வேதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கணும். தேவன் மனிதர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். தேவன் இந்த பூமியில் அவர் ஸ்தாபித்த சபையின் அஸ்திபாரங்களை உடைக்க எந்த விதமான காரியத்தையும் பிசாசு செய்கிறதற்கு துணிகரமாய் எழும்புவான். நாம் அவைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசி நாட்களின் அடையாளம் என்று இயேசு சொன்ன இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நல்ல கவனிங்க. உலகத்திலே இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, தேசத்தில் இயற்கையினாலே ஏராளமான அழிவுகள் பெருகும். ஏராளமான அழிவுகள் பெருகும். நீங்க பாருங்களேன், தமிழ்நாட்டில் நிலநடுக்கம் வரணுங்கிறத என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? சொல்லுங்க. இல்லை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா பார்டரில் ஒரு நிலநடுக்கம் வரும்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நிலநடுக்கத்தை உணர்ந்த செய்தி நியூஸில் வந்துச்சு. உணர்ந்து கேட்டிங்களா? ஆமாம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பணக்குடியில் இருக்கும்போது அங்கே அந்த நில அதிர்வை நான் உணர்ந்தேன். நான் இருக்கும்போது அந்த நில அதிர்வு அங்கெல்லாம் வரும்னு யார் சொன்னால், நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத இடங்களில் கூட நிலநடுக்கத்தை ஆங்காங்கே பார்க்கிறோம். இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லப்பட்ட இடங்களில் கூட அந்த நிலநடுக்கங்கள். ஆமாம், வயநாட்டில் நடந்த அழிவு சாதாரணமான அழிவு கிடையாது. ஏராளமான அழிவுகள் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது உடனே முடிவு வராது, ஆனால் இவைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளங்கள். அல்லேலூயா. 3வது வேதம் சொல்லுகிறது, 24ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது ஒரு அடையாளம், தேவ ஜனங்கள் பகைக்கப்படுகிற ஒரு காலம் வரும். தேவ ஜனங்கள் பகைக்கப்படுகிற ஒரு காலம் வரும். இப்போவே ஏராளமான பகைகளை நம்ம பார்க்குறோம்.
ஏராளமான எதிர்ப்புகளை பார்க்கிறோம். கிறிஸ்தவம் இன்றைக்கு ஏராளமான பாதிப்புகளை சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, வட இந்தியாவில் ஏராளமான சபைகள் பூட்டப்பட்டு விட்டது. ஏராளமான தேவனுடைய ஊழியர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் பல கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஊழியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். அவைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறதற்கு காலதாமதமாகாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சீக்கிரத்தில் ஒரு உபத்திரவ காலம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இது கட்டாயம் நடக்கும். வேதம் அப்படித்தானே சொல்லுது. உபத்திரவ காலங்கள் வரும். நாலாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. 24, 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நல்ல கவனிங்க. உபத்திரவ காலத்திற்கு பிற்பாடு வான்வெளியில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியன் அந்தகாரப்பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் மறைந்து போகும், வானத்தின் நட்சத்திரங்கள் கீழே உதிர்ந்து விழும். இதெல்லாம் நடக்கும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்னான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சீக்கிரத்தில் மணவாளன் வரப்போகிறான். அல்லேலூயா. அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை நாம் ஆங்காங்கே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. ஆமென். தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் 95% நிறைவேறிவிட்டது. இன்னும் கொஞ்ச காரியங்கள் மாத்திரம் இருக்கிறது. அவைகளும் சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில் நிறைவேறலாம். அவைகள் சீக்கிரத்தில் நிறைவேறி அவருடைய வருகை இருக்கும் என்று ஆமென் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், ஆமென், இந்த மாதத்தின் இறுதியில் இருக்கலாம், அடுத்த மாசத்தில் இருக்கலாம், அடுத்த வருஷத்தில் இருக்கலாம். அதை ஒருவரும் அறிய முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். அவர் வருகிற நாளை பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியா. தேவதூதர்கள் கூட அறிந்திருக்க மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பது உண்மை. இந்த காலத்தில் தேவ ஜனமும் தேவனுடைய பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். சேர்ல இருக்கிறவங்க சொல்ல மாட்டீங்களா? சிலர்லாம் தலையவே திருப்பாம சொன்னீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, கவனிங்க. இந்த நாட்களில் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்க கூட பேசட்டும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய முடிவின் நாட்களை குறித்து இயேசு பேசினதற்கு பிற்பாடு தன்னுடைய சீசர்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு 3 உவமைகளை 25ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். இந்த 3 உவமைகளின் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற காரியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வருகையின் நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், வருகையின் நாட்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும், நீ ஆயத்தப்படுன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு நீ ஆயத்தமா இருன்னு சொல்லிட்டு 3 ஊமைகளினால் இயேசு சீசர்களோடு பேசினார். அந்த ஊமைகளை கொண்டு தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த அவன் ஏராளமான காரியம் நிறைய, ஒவ்வொரு சம்பவத்திலையும் நிறைய தியானிக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு காரியத்தை உங்களோடு கூட பேச என் இருதயத்தில் தேவன் வைத்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி நாம இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென்.
நல்லா கவனிங்க. ஆமென். அந்த 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை தேவாவியானவர் எழுதியிருக்கிறார். 25ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 10 கன்னிகைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 10 கன்னிகைகள் ஆமென் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். மாமன் மணவாளனை வரவேற்பதற்காக யூத கலாச்சாரத்திலே மணவாளன் வருகிற நாளிலே மணவாட்டினுடைய தோழிகள் மணவாளனை அழைக்கும்படிக்கு போவார்களாம். யூத கலாச்சாரத்திலே ஆமென் திருமணங்கள் இரவு நேரத்திலே தொடங்கும். திருமண கொண்டாட்டங்கள் இரவு நேரத்திலே தொடங்கும். மணவாட்டி அழைக்கும்படிக்கு வருகிற மணவாளன் இரவிலே மணவாட்டியை தேடி வருவார். அதற்கு ஆயத்தப்பட்டு அவர்களை வரவேற்க அந்த ஊரின் எல்லையிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயோ மணவாட்டியினுடைய ஆமென் தோழிகள் ஆயத்தமாயிருப்பார்களாம். மணவாளன் வந்தவுடனே ஆமென் அவருக்கு முன்பாக நடனமாடிக்கொண்டே மணவாளன் வந்துவிட்டார் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே மணவாட்டியினுடைய வீட்டிற்கு நேராக அழைத்து கொண்டு வருவார்களாம். இது யூதர்களுடைய கலாச்சார திருமண கலாச்சாரம். இந்த கலாச்சார அடிப்படையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென் மணவாளன் வருகிறதற்காக 10 கன்னிகைகள் ஆமென் மணவாட்டியின் தோழிகள் காத்திருக்கிறார்கள், ஆயத்தப்படுகிறார்கள். 10 பேருடைய இருதயத்திலேயுமே மணவாளனை சந்திக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு தான் போனாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது மணவாளன் வர கால தாமதமான பொழுது 10 பேரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். மணவாளன் வருகிறார் என்ற செய்தி சொன்னப்பட்ட பொழுது 5 பேர் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். 5 பேர் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ண முடியவில்லை. காரணம் அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. 5 பேர் மாமன் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 5 பேர் புத்தியுள்ளவரிடத்தில் போய் எங்களுக்கு எண்ணெய் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எங்களுக்கும் போதாதபடிக்கு உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்தா அது ஒரு பெரிய குறைய கொண்டு வந்துடும், உங்களுக்கு வேணும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அவர்கள் திரும்புகிறதற்குள்ளாக வேதம் சொல்லுகிறது மணவாளன் வந்தார். ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகைகள் உள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. 5 பேர் உள்ள பிரவேசிக்கல. 5 பேருமே எதிர்பார்த்து காத்திருந்தவர். 10 பேர் எதிர்பார்த்து காத்திருந்தவங்க தான். ஆனால் அதில் 5 பேர் போறாங்க, மீது 5 பேர் போக முடியலன்னு வேதம் சொல்லுது. என்ன காரணம்? எண்ணெய் இல்லாததுனால, தீவட்டி எரியாததுனால, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வெளிச்சம் இல்லாததுனால அவர்கள் திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கதவு அடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 5 கன்னிகளுக்கும் கதவு அடைக்கப்பட்டது, வெளிச்சம் இல்லாததுனால. ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஆமென் தியானிக்கும் பொழுது என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென் அவருக்கு முன்பாக ஆயத்தப்பட வேண்டும் என்றார், அவரோடு கூட கடந்து போக வேண்டும் என்றார். எப்பொழுதும் நம்முடைய வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு. உங்களை பார்த்து பரலோகத்துக்கு போனன்னு விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாருமே வாய்ப்பு இருக்கு, விருப்பம் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை நம்ம கவனிக்கணும், நிதானிக்கணும். 10 பேருக்கு விருப்பம் தான். ஆனால் ஆமென் 10 பேரில் புத்தியுள்ளவர்களுடைய தீவட்டி எரிந்து கொண்டே இருந்தது. இந்த 5 பேருடைய 10 பேரில் 5 பேருடைய தீவட்டி எரிந்து கொண்டே இருந்தது. 5 பேருடைய தீவட்டியோ அணைந்து போனது. வேதம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ என்ன பண்ணு? எச்சரிக்கையாயிரு. உங்களுடைய வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இந்த பூமியில தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும்னு சொன்னா எப்பொழுதும் நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எபேசு நிருபத்தில் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுத தொடங்குகிறார். அதை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நாம அந்தகாரத்தில் இருந்தோம்,
நாம இந்த ஒரு காலத்தில் உலகத்துக்குரியவங்களா இருந்தோம். ஒரு காலத்தில் பிசாசு நம்மை தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருந்தான். அப்படிப்பட்ட நம்மளை கிறிஸ்து பிரகாசிக்கிறவராயிருக்கிற கிறிஸ்து, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மிடத்தில் இருந்த இருளை அகற்றி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்னைக்கு சபையில சேர்க்கப்பட்டோமோ, அந்த நாளிலிருந்து இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வெளிச்சத்தை விட்டுட்டு, அந்த நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெளிச்சம் நம்மளை விட்டு போகாதபடிக்கு, வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு நாம இந்த பூமியில் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை தெளிவா எழுதுறார் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே, அவைகளை எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்ற, அதையும் சேர்ந்து வாசிருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக வெளிச்சமாயிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தினுடைய அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம மாமா மச்சான் சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு காரியத்தை உடன்பட சொன்னா நாம என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க. சரி, என்ன சொல்றாங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, இந்த நாளில் தான் கல்யாணம் வைக்கணும்னு சொந்தக்காரங்க சொல்றாங்க. இந்த நேரத்தில் நீ எங்கே வேணாலும் கல்யாணம் வச்சுக்கோ, ஆனால் இந்த நாளில் வையின்னு என்ன பண்ணுறாங்க? என்ன ஒரு மாதிரி நான் பார்க்குறீங்க? நடக்காததையே நான் சொல்கிறேன். நான் பார்க்குற நிறைய ஆவிக்குரிய நிறைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிற நிறைய ஆட்களுடைய வாழ்க்கையில் குணாதிசயங்களும் அவங்களுடைய நடைமுறைகளும் அவங்க பேச்சும் அவங்களுடைய கிரியைகளும் வெளிச்சமாகவே, சொல்லுங்களேன், வெளிச்சமாகவே இல்லை. கிறிஸ்துவுக்காக கனி இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. இந்த உலகத்தினுடைய கிரியைகளை விட்டு நாம் வெளியே வரணுங்கிற ஒரு உணர்வு தேவ ஜனத்துக்கே என்ன பண்ணதில்லை, வர்றதில்லை. அதனால் எளிதாக சில இந்த உலகத்தின் சடங்குகளை நம்ம செஞ்சிடறோம், இந்த உலகத்தின் கிரியைகளை நம்ம செஞ்சிடறோம். ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், எந்த மனுஷன் இந்த உலகத்தின் அந்தகார கிரியைகளுக்கு தன்னை உடன்படாமல் காத்து கொள்கிறானோ அவன் எரிந்து கொண்டே இருப்பான். அவன் இந்த பூமியில் வெளிச்சமாக இருப்பான். அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவ மனுஷனை தெரியும். அவர் மரித்து போனார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த மனிதன் எனக்கு ரொம்ப நெருங்கினவர். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுகிறது வழக்கம், அவரை ஊழியத்தில் பயன்படுத்துறது வழக்கம். அவருடைய சாட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் சின்ன வயசில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர். யாராவது சுவிசேஷம் சொல்ல வந்தால் கல்லெடுத்து எறிகிறதுல 8 வயசுலேயே கல்லெடுத்து எறிவாராம். 8 வயசில் அவர் சொல்கிறார், எங்கள் கிராமத்தில் சுவிசேஷம் சொல்ல வந்தால், கொட்டெடுத்துட்டு பாட்டு பாட வந்தால் கல் எறிகிறது நானாக தான் இருக்கும் அப்படின்னார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அதே சிறு வயதில் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு, பலவீனப்பட்டார். பலவீனப்பட்ட உடனே எத்தனையோ மருத்துவமனைக்கு போனாங்க. டாக்டர் அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சில காரியங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவருக்கு சரியாகலை. அவருடைய இருதயம் வீங்கி போனது. அவருடைய மரண படுக்கைக்கு அவர் தள்ளப்பட்டார். எத்தனையோ தெய்வங்களை தேடி பார்த்தார், அவருக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லி பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் சுகமே இல்லை.
படுத்த படுக்கைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவருடைய நிலைமையை பார்த்து ஒரு கிறிஸ்தவ சகோதரி பக்கத்தில் நடந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அவங்க சொன்னாங்க, நீ என் கூட வா தம்பி, இயேசு உன்னை சுகமாக்குவார். அவர் நினைக்கிறார், இந்த நான் தான் இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட ஆளு, நான் என்ன எப்படி சுகமாக்குவார், நீ வா தம்பி, இயேசு உன்னை சுகமாக்குவார். அதே போல அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போனார்கள். இயேசு அந்த இரவுல அந்த மனிதனை தொட்டு சுகப்படுத்தினார், விடுதலையோடு வீட்டிற்கு திரும்பினார். அல்லேலூயா. அவருக்கு புரிஞ்சிருச்சு, இயேசுதான் மெய்யான தெய்வம், இனி அவரைத்தான் ஆராதிக்கணும், அவரைத்தான் அவரை எதிர்த்தோம், இனி அவருக்காக தான் வாழணும் அப்படின்னு தீர்மானிச்சார். சபைக்கு போக ஆரம்பித்தார். அவங்க குடும்பத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, அவன் தாயின் தகப்பன்னு சொன்னாங்க, உடன் பிறந்தவங்க சொன்னாங்க, நீ எங்கே போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஏன் சர்ச்சுக்கு போனது போதும், நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஏசு உனக்கு சுகம் கொடுத்ததாவே இருக்கட்டும், அதுக்காக நீ சர்ச்சுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அதை தாண்டி சர்ச்சுக்கு போக தொடங்கினார். சர்ச்சுக்கு போனார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா சொன்னார், நீ சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உனக்கு இடம் இல்லை அப்படின்னா. அந்த மனுஷன், எனக்கு இயேசுதான் முக்கியம் உங்களை உடனே சொல்லிட்டு தன்னுடைய துணியை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தார். பெரிய வசதியான ஒரு குடும்பம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த மனுஷன் ஒரு டீ கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தான். டீ கடையிலையும் பாருங்களேன், ஜெபம் பண்ணுறதையும் விடலை, தேவனுடைய சமூகத்தை தேடுறதையும் விடலை. டீ கடையில் கூட்டம் இல்லாத நேரம் போய் சின்ன ரூம் பின்னாடி இருக்க அந்த ரூமில் முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அப்படி ஜெபிக்கிறத அந்த கடை முதலாளி பார்த்தார். என்ன பண்ணுற தம்பி அப்படின்னாரு. ஐயா, நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன சொல்கிற, உன் பேர் இந்த பேர் இல்லை, உன்னுடைய பேருக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லையே, நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னார். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். அவர் கையை பிடிச்சார், வேகமாக அவரை வெளியே கூப்பிட்டு வந்தார். இவர் நினச்சார், நம்ம செய்கிறது இவருக்கு பிடிக்கல, நம்மளை வெளியே என்ன பண்ண போகிறாரு, அனுப்ப போகிறாரு. ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து நேராக அந்த டீக்கடையினுடைய கல்லாப்பட்டியில் அந்த முதலாளி உட்கார வச்சார். அல்லேலூயா. இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. நேராக கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச உடனே அங்கே கடையில் பல வருஷமாக வேலை பார்க்குறவங்க பார்த்து கேட்குறாங்க, என்ன முதலாளி, நாங்கள் பல வருஷமாக நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களை ஒரு நாள் கல்லால் விட்டது கிடையாது, ஆனால் இந்த பையனை இப்போ தான் வந்தால் கல்லால் உட்கார வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார், அந்த மனுஷன் புறஜாதியான மனுஷன் சொன்னார், அவன் ஜெபம் பண்ணுறான், உண்மையாக இருப்பான். பின்னாடி இருக்கிறவங்களும் மெதுவாக வீட்டுக்கு போயே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் இந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. கொஞ்ச நாள் கழித்து அவருடைய தகப்பனார் மரித்து போனார். அவருடைய தகப்பனார் மரித்து போனார். இவருக்கு தகவல் சொன்னாங்க. இவரும் வந்தார். வந்து அவருடைய தகப்பனாருக்காக கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார். உறவுக்காரங்கள்லாம் சொன்னாங்க, தம்பி நீ எப்படியோ போயிட்ட, பரவாயில்லை, ஆனால் அவன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும், மொட்டையடிக்கணும், நீ சில காரியங்களை செய் அப்படின்னாங்க. இவர் சொன்னார், என்னைக்கு இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டனோ அவர் தான் எனக்கு தகப்பன். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் எனக்கு தகப்பன். உடனே சொன்னாங்க, நீ இந்த சடங்கு செய்யலைன்னா சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது, பரவாயில்லையா, எனக்கு சொத்தே வேண்டாம், ஏசுங்கிற சொத்து இருந்தால் போதும். ஆமென். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நிகழ்வுகள்னு சொன்னால் எத்தனை பேர் ஈஸியாக அதை பார்க்குறதுக்கு போயிடுறோம். எங்கள் சொந்தக்காரங்க வச்சுட்டாங்க, தவிர்க்க முடியல, கூட பிறந்தவன் வச்சுட்டான் அப்படின்னா ஆராதனையை விட்டுட்டு எவ்வளோ ஈஸியாக போயிடுறோம் பாருங்களேன். சொத்தே தரமாட்டேன், பெரிய வசதி படைத்த ஒரு குடும்பம். அந்த தேவ மனுஷன் சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம். அப்போ உங்கள் அப்பாவுக்கு நீ எந்த ஒரு ஈம சடங்கையும் செய்யலைன்னா நீங்கள் நிற்கிறவனு அரசியலில் புறப்பட்டு போ அப்படின்னாங்க. இவர் போனார், அவங்க அப்பாவுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டுட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு புறப்பட்டு வந்துட்டார். நான் சொல்லுவேன், அந்த குடும்பத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. அவருடைய உறவுக்காரர் ஒருவர் எங்க ஊர்ல டீ கடை வச்சிருந்தார். அவர் மரித்து போன அன்று நான் வெளியூர்ல இருந்தேன், நான் போக முடியல.
எனக்கு தகவல் கிடைச்சது, நான் போக முடியல. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஊழியக்காரருடைய இறுதி சடங்குக்கு இந்த அவருடைய உறவினர் ஒருவர் அங்கே போனார் பாருங்க. அவர் என்னை பார்த்தாரு. தம்பி, இந்த கிறிஸ்தவன் அப்படின்னா என்னமோ நினச்சேன் தம்பி. அவருக்கு என் மாப்பிள்ளை அறியாமல் போய் இயேசுகிட்ட சேர்ந்துட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் மரித்து போன பொழுது அவனுடைய சொந்த உறவுக்காரங்க நாங்கள் கவலைப்பட்டோம், ஆனால் கண்ணீர் விடலை. நாங்கள் கவலைப்பட்டோம், கண்ணீர் விடலை. ஆனால் மரித்து போன அந்த மனுஷனுக்காக 100கணக்கான பேர் வந்து கண்ணீரோடு நின்று, இந்த சகோதரன் எங்கள் சகோதரன் மரித்துட்டானேன்னு சொல்லி 100கணக்கான பேர் வந்து நின்று அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்த மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்களே. அதை பார்த்தப்போ எனக்கு கிறிஸ்துவின் அன்புனா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது தம்பினாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்காய் நிற்கிற ஒரு மனிதன் மரணத்திலேயும் கர்த்தருக்கு வெளிச்சமாயிருப்பான். அப்படி வெளிச்சமாயிருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் ஒரு காலம் அணைந்து போகாதபடிக்கு நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் என்றால் அவர் வருகிற நாளில் அவரோடு கூட போகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாயிருப்போம். இல்லை அப்படின்னா நம்முடைய வெளிச்சம் சிலருடைய வெளிச்சம் அப்போ எரியும் அணைஞ்சு போகும். ஒரு 3 நாள் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டா வெளிச்சம் எரியும். 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிச்சம், அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நாள் கூட்டம் வச்சாதான் வெளிச்சம் எரியும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நீங்க நிறைய விசுவாசிங்க அப்படிதான். ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த மாற்றம் வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. பழைய வாழ்க்கை, பழைய காரியம், பழைய பாவம், பழைய கிரியைகள், பழைய செத்த கிரியைகள். ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு, நம்ம கூட இடைப்பட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருக்கிற பிரகாசத்தை, வெளிச்சத்தை அணைக்கும்படிக்கு எந்த காரியம் வந்தாலும் அதற்கு இடம் கொடாமல் அதை மேற்கொண்டு செல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நடத்துவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவர் வரும் வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் அணைந்து போகக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க வாய் திறந்து கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, இந்த இரவுல நாங்க ஜெபிக்கிறோம், எங்க வெளிச்சம் அணைந்து போகக்கூடாது, எங்க வெளிச்சம் இருளாக கூடாது. ஜெபிக்கிறவங்க வாய் திறந்து ஜெபிங்க. ஏதோ கடமைக்காக ஜெபிச்சிடாதீங்க, நான் சொல்றேன்னு ஜெபிக்காதீங்க. உண்மையா ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, இந்த 3 நாட்களுக்கு பிற்பாடு என் வெளிச்சம் ஒரு நாளும் அணைந்து போகாதபடிக்கு கர்த்தரனுக்கு கிருபை தாங்க, கர்த்தரனுக்கு கிருபை தாங்க, கர்த்தரனுக்கு பலனை தாங்க. உண்மையா விரும்புறீங்களா? உண்மையா விரும்புனீங்கன்னா உங்களை நான் ஜெபிக்கணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சத்தமாக ஜெபிங்கன்னு அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற வரைக்கும் நீங்களே ஜெபம் பண்ணுவீங்க. ஆமே. உண்மையாக விரும்புகிறீங்களா? நான் அவர் கூட போகணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் கேளுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து எழும்புகிற அனுபவம்லாம் இனி வேணாம். கர்த்தர் இந்த இரவில் நம்ம கூட பேசுகிறார். ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களை நிறுத்தணும்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் சத்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்களும் ஆவியானவரும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வெளிச்சத்தை எது அணைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது டிவியாக இருக்கலாம், அது செல்ஃபோனாக இருக்கலாம், அது தேவையில்லாத உறவாக இருக்கலாம், தேவையில்லாத பாவமாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்மை விட்டு வெளியேறட்டும். அதற்கு உடன்படாதபடிக்கு விரும்புகிறவங்க வாய் திறந்து நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இந்த இரவு உங்களுக்கு பலனை தருவார். இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை
பலனை தருவார், நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் நெறிந்து கொண்டிருக்கத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். தீமோத்தேயுக்கு கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற அபிஷேகம், பரிசுத்தவான்கள் உனக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நீ பெற்றுக் கொண்டிருக்கிற வரங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதை அனல் மூட்டி விடுங்கிறார்ல, அதை அனல் மூட்டி விடுகிறார்ல. நாம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு எரிந்து கொண்டிருக்கிற பிரகாசத்தை கர்த்தர் நம்ம மேல வைக்கட்டும். நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கட்டும், நம்ம பலனை புதுப்பிக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற கிருபைகளை புதுப்பிக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற அந்தகார கிரியைகளை ஜெயிக்கிறதற்கு பலனை கொடுக்கட்டும். கர்த்தர் இந்த இரவில் ஒரு பலனை தருவாராக, ஒரு பலனை தருவாராக, ஒரு பலனை தருவாராக. ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க இந்த இடத்தை விட்டு ஒரு புதிய பலனோடு போக கர்த்தர் கிருபை கொடுப்பா. உங்க வெளிச்சம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அண்ணமார்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். சேர்ல இருக்கிறவங்கள ஜெபிங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், ஒரு செய்தியை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, ஓகே, நல்லா பேசினார். இல்ல அதுக்காக கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வரல. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார், நம்மை உருவாக்கி அனுப்ப விரும்புகிறார். எரிந்து கொண்டிருக்கிறவர்களா, தேவனுக்காக பிரகாசிக்கத்தக்கவர்களா கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எதிர்பார்ப்போடு ஆண்டவரே எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆண்டவரே எரிந்து கொண்டிருக்கட்டும். எங்க வெளிச்சம் அணையக்கூடாது. எங்க வெளிச்சம் அணையக்கூடாது. Thank you mighty presence of God. கர்த்தருடைய மகிமை இந்த மைதானத்தை அலையலையாய் மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை உணர்த்தி கொண்டிருக்கிறார், அநேக காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறாய். மகளே, நீ விரும்புற ஆனா மேற்கொள்ள முடியல, சில காரியத்தை மேற்கொள்ள முடியல, சில கிரியைகளை மேற்கொள்ள முடியல, சில நபரை தவிர்க்கணும்னு நினைக்கிற முடியல, சில கிரியைகளை சில பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிற முடியல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்து எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை வைப்பாராக. தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை நம்ம மேல் வைப்பாராக, நம்ம மேல வைப்பாராக. Thank you Lord. ஆவியானவரே, உங்க கரம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, நல்ல கையை தட்டி ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறே, அதிகாரம் தந்திடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்தோட பாடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்க மேல உங்க வல்லமை வைக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபத்தோடு கூட Thank you Lord. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கைத்தட்டே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. நல்லா கையை தட்டி கடமைக்காக பாடாதீங்க, உணர்ந்து சொல்லி பாடுங்க.
ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, அக்னி ஜுவாலையாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக நல்ல கையை தட்டி ஆண்டவரே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. காற்றாக எங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் அணைந்து போகக்கூடாது, கிருபைகள் அணைந்து போகக்கூடாது, பரிசுத்தம் அணைந்து போகக்கூடாது, வெளிச்சம் அணைந்து போகக்கூடாது. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. நல்ல கரங்களை தட்டி Oh yes mighty Jesus, yes mighty Lord, தேவ மகிமை இறங்கட்டும், காற்றாக தேவ மகிமை வீசிடுமே, இறங்கட்டும், ஜீவநதியாக பாய்ந்திடவே. நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, அப்பா எங்களுடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க எரிந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா, கனியற்ற அந்தகார கிரியைகளை ஜெயித்து கொண்டே இருக்கட்டும். ஒரு நாளும் இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வெளிச்சத்தை அணைத்து போடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கிருபைத்தான், நீர் எங்களை நடத்தும். தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட செய்ய வேண்டியவைகள் நாம் எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வெளிச்சம் ஒரு நாள் அணைந்து போகாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எப்படி ஆயத்தப்பட வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை அடுத்த ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய அங்கே பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். நல்ல கவனி, வேதம் அழகா சொல்லுது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. தாளந்துகள் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும், தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள். தேவன் ஆமென் பலருக்கு பல தாளந்துகளை கொடுத்திருப்பார். ஆமென். பாட்டு பாடுறது ஒரு தாளந்து தான், அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுறது ஒரு தாளந்து. சிலர்லாம் ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபம் ஆமென் அநேகருடைய இருதயத்தை அசைக்கும், அது ஒரு தாளந்து. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் பாட்டு பாடுனா அது அநேகருடைய ராகமாக பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அபிஷேகத்தோடு பாடுறது அது ஒரு பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக கர்த்தர் தாளந்துகளை பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்போ அதுல வேதம் அழகாய் சொல்லுகிறது, அதுல 2 பேர் தாளந்தை பெற்றுக்கொண்ட 2 பேர் 5 வாங்கினவன் அதை போய் வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை அவன் சம்பாதித்தான். 2 தாளந்தை உடையவன் அவைகளை கொண்டு போய் ஆமென் தாளந்தை வாங்கினவன் ஆமென் அதே போல வியாபாரம் பண்ணி
அவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவனோ இந்த ஒரு தாளந்தை வச்சு நாம் என்ன செய்ய போறோம் நினைச்சு அவைகளை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம்ம வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். 3 பேரை நம்பி தேவன் தாளந்துகளை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார், தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவைகளை வைத்து இவர்கள் பிரயோஜனமாக அவைகளை வைத்து இவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு உரிய காரியத்திற்காக செயல்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அதுல ஒருத்தன் அதை புதைச்சி போட்டுட்டான். மற்ற 2 பேரோ அந்த தாளந்துகளை வைத்து அதை மூலமாய் செயல்பட்டு அதை பெருக்கிக் கொண்டார்கள். வரலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம எப்படி ஆயத்தப்பட முடியும்? தேவன் நமக்கு இந்த சம்பவத்தில் கற்றுத்தருகிற காரியம், எப்பொழுதும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா எப்படி? தேவ ஜனம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கணுங்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதே போல இந்த நாட்களில் நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த இரவுல கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை விடுதலையாக்கி உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா இதை நாம எப்போ இழந்து போவோம் தெரியுமா? இந்த அபிஷேகத்தை வாங்கி நாம சும்மா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க. பக்கத்து கையை பிடிச்சி சொல்லுங்க. சும்மா இருந்தாவே இழப்புதான். கூட்டத்துக்கு வந்து சும்மா இருந்தாலும் இழப்புதான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சும்மா இருக்கிறதே நமக்கு எதை தான் கொண்டு வரும்? இழப்பு தான் கொண்டு வரும். தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். எதையாகிலும் கர்த்தருக்காக செய்து கொண்டே இருப்பான். ஆமென். அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய பலத்துக்கு தக்கதாக ஏதோ ஒன்று அப்படி செயல்படுகிற மனிதர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு போனார். நான் சொல்கிறேன், நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருப்போம்னா நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதுக்காக தான் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வைக்கிறது இல்லை. பைபிள் ஸ்டடி வைப்பாங்க, இரவு ஜெபம் வைப்பாங்க, அப்புறம் உபவாச ஜெபம் வைப்பாங்க, விசேஷத்தை கூட்டம் வைப்பாங்க, சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. எதை வச்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சர்ச்சில் நடக்கிற இரவு ஜெபத்துக்கு எத்தனை பேர் போறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமாக்கும். இரவு ஜெபத்துக்கே போகலன்னா பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அங்கே தூங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? 24 மணி நேரம் ஒரே வேலை தான் இருக்க போகுது. என்ன வேலை? ஆராதிக்கிற வேலை தான். இங்கே மாதத்தில் ஒரு நாளே போய் ஆராதிக்க முடியலன்னா வருஷக்கணக்கில் எங்கே ஆராதிக்க போகிறோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் நல்லவன். எத்தனை பேருடைய சபையிலலாம் இரவு ஜெபம் நடக்குது? அதுலேயும் பாதி பேர் கையை காணுமே. பஸ் எல்லா சர்ச்சிலையும் நைட் ப்ரேயர் நடக்குது இல்லையா? நடக்குது. எல்லா சர்ச்சிலையும் நைட் ப்ரேயர் நடக்குது. இந்த பாஸ்டருடைய ஊழிய விசுவாசிகள் தான் வந்திருக்கிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? அது நாங்கள் கன்வென்ஷன் கூட்டம் தான் போவோம், அது வேன் வச்சு கூப்பிட்டா தான் போவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே கொடுத்துருக்கிறத புதைச்சி வைக்கிறதுக்காக அவர் கொடுக்கலை. யோசிச்சு பாருங்களேன். ஒரு நபர் இப்படி சொன்னார். லைவ் தான் ஆனாலும் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் வரலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலான மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொன்னார், நல்ல வேளை நான் ஜெபம் பண்ணலை,
எனக்கு தெரியும் எந்த ஒரு மாற்றமும் வராதுன்ட்டு. நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணாத காரணத்தினால தான் என்ன வரல. நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாம் என்ன நினைக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற தாளந்தை புதைச்சி வச்சுட்டு நாம் என்ன சொல்கிறோம், நல்ல வேலை பண்ணலை, நல்ல வேலை நான் இதை செய்யலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்கிறத புதைச்சி வைக்காத. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நமக்கு தேவன் தந்திருக்கிறவைகளை கர்த்தருக்காக நாம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எங்கள் ஊரில் ஒரு பாட்டியம்மா இருந்து மரித்து போனாங்க. வயசான பாட்டியம்மா, நடக்க முடியாது. ஆனாலும் என் வீட்டுக்கு வருவாங்க, தம்பி ட்ராக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா மந்த்லி மேகசின் நிறைய வரும் பாருங்கள், அதில் கேட்பாங்க. அதனால் நான் அந்த சுவிசேஷ மேகசினாக பார்த்து தனியாக பிரித்து வச்சுருப்பேன். சில மேகசினை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால் சுவிசேஷ மேகசினாக பார்த்து பிரித்து வச்சு அந்த பாட்டியம்மாட்ட கொடுப்பேன். எங்கே போனாலும் அந்த பாட்டியம்மா நடந்தே போகும். போகிற வழியிலெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிகிட்டே போகும் சொல்லுங்கள், கொடுத்துட்டே போவாங்க. நான் அப்பப்போ அவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன உதவி செய்வேன். ஆனால் அவங்கள பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எதுக்கும் வைக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஊழியம் அதுன்னு சொல்லி சின்ன சின்ன ட்ராக்ஸை கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், மேடையில் நின்று நான் செய்கிற ஊழியத்துக்குரிய பலனை விட அவங்க நடந்து நடந்து போய் செஞ்சாங்க பாருங்கள், அந்த ஊழியத்துடைய பலன் அதிகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஊழியனாவே இதை தான் நம்ம நினைக்கிறோம். ஊழியனாவே மைக்கு கிடைக்கணும், சொல்லுங்க, மேடை கிடைக்கணும், அப்புறம் பாஸ்டர் எனக்கு பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். குறிப்பிட்ட ஆளுக்கே கொடுக்குறாருன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்குவோம், அது வேற கதை. ஆனால் சர்ச்சில் பாய் போட வாங்கன்னா அது யாராவது செய்யட்டும். சர்ச்சை க்ளீன் பண்ண வாங்கன்னா அது செய்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறான். நமக்குள்ள தேவன் தந்திருக்கிற கிருபை வரங்கள் நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த கிருபை வரங்களை வைத்து நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அந்த என்னுடைய ரட்சிப்பின் நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ரட்சிப்பின் நாட்களில் எனக்கு நல்லா அந்த காலங்களை மறக்க முடியாது. அந்த காலம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம், அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை முழுசும் ஆண்டவருக்குன்னு இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை முழுசும் ஆண்டவருக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து அட்டன் பண்ணுவோம். நாங்கள் 5-6 நாளும் வேலை முடிச்சுட்டு 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் விசிட்டிங். 4லிருந்து 6 மணி வரைக்கும் அல்லது 6:30 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங். அதுக்கப்புறம் எங்கேயாவது கிராமத்துக்கு போவோம். போயிட்டு 7 மணிக்கு திரும்ப வருவோம். வந்து சபையில் கூடி ஜெபம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம். இன்னைக்கு எப்படா ஆராதனை முடியும்? எனக்கு பெரிய வேதனை என்ன தெரியுமா, இந்த என்னாத்துமாவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாஸ்டர். சில ஆட்கள்லாம் பைபிளை தூக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆமென் சொன்ன உடனே என்ன பண்ணிடணும், ஓடிடணும். முந்தின காலங்களில் சபையில் இதெல்லாம் ஊழியம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பெருசு அப்படியே மறந்துட்டோம். இதெல்லாம் பெருசு இல்லை, நம்ம ஏதோ நினைக்கிறோம். முந்தின காலத்துக்குள்ளே யாராவது புதுசாக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேரும் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த விசாரிப்புலையே அந்த ஆள் எப்பா என் சொந்தக்காரன் கூட இப்படி என்ன பண்ண மாட்டேங்க. இந்த சபை நான்லாம் சொல்கிறேன், சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களை சுற்றி வந்து நின்று அண்ணேன்னு சொன்னதை பார்த்து தான் நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ விரக்தியில் இருந்தப்போ, அன்பு கிடைக்காம இருந்தப்போ, என் நண்பர் ஒருவர் என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டார். எதுக்கு கூப்பிட்டார் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். அங்கே ஒரு விருந்து நடந்துச்சு, அந்த விருந்துக்கு கூப்பிட்டார். அவர் சண்டே கிளாஸ் லீடர். அதனால் அவர் போன உடனே இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அவர்கிட்ட விளையாட, மாமான்னு விளையாட, நான் பக்கத்தில் நிற்க, அண்ணன் என்கிட்ட பேச, அந்த சின்ன பிள்ளைகளுடைய அன்பு என்னை இழுத்து சண்டே கிளாஸில் உட்கார வச்சது. ஆமென். அங்கே தான் நான் ஆண்டவனை அறிய ஆரம்பித்தேன். அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கணும்னு என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்தப்ப தான் ஆண்டவர் யாருங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்னைக்கு அதை புரிஞ்சதோ அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணினேன், என் வாழ்க்கையில் அவருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு திறமைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை,
ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு பயன்பட கர்த்தர் மகிமையான பாத்திரமாய் நம்மை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருங்கள். ஆமென். சும்மா சுத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம பேர் விசுவாசி. ஆமாம், 4 பேரை விசுவாசியாக மாற்றுற வேலையை நம்ம பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க? அந்த நாட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் இழந்துட்டோம். முந்தியெல்லாம் பிரசங்கம் கேட்கும் போது எழுதணும். ஆமாவா? இன்றைக்கி நம்மெல்லாம் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம்? அதனால் வீட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆமாம், நேற்றுக்கு என்ன செய்தின்னு கேட்டாவே நமக்கு என்ன ஆயிரும்? நான் உங்களை சோதிக்கிற மாதிரிலாம் நான் கேட்க போகிறதில்ல, பயப்படாதீங்க. ஆனால் மறந்துடுறோம். ஆனால் முந்தி பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? கேட்குற பிரசங்கத்தை எழுதணும். எழுதிட்டு போய் 4 பேருக்கு என்ன பண்ணணும்? எங்கள் சர்ச்சில் இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, எங்கள் சர்ச்சில் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு சொல்லணும். இன்றைக்கி அந்த அனுபவம் இருக்கா? எத்தனை பேர் செய்கிறீங்க? ஒரு சிலருடைய கைகள் உயர்த்தப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவருக்கு செஞ்சாவே நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகள் பெருகும். ஆமென். அல்லேலூயா. இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். கர்த்தர் தம்முடைய கரத்தில் வல்லமையான கருவியை அவங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதுக்கு நிறைய ஆதாரங்களை நான் சொல்லுவேன். என்னையே கர்த்தர் நான் ஒரு ஆதாரமாக தான் சொல்லுவேன். நான் போன உடனே மைக்கை பிடிச்ச உடனே எல்லாம் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. கொட்டடிச்சு சர்ச்சை பெருக்கி பாயை போட்டு சின்ன சின்ன காரியத்தை செஞ்சு இதெல்லாம் செஞ்சு தான் கர்த்தர் ஊழிய களத்தில் ஏற்படுத்தி நிறுத்தினார். இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். சும்மா மட்டும் இருக்காதீங்க, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருங்கள். ஆமென். அப்படி நாம செய்து கொண்டே இருப்போம். மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை நமக்குள்ள இருக்குன்னா நாம ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. எப்படி ஆயத்தப்பட முடியும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருங்கள். எப்படி நாம் ஆயத்தப்பட முடியும்? எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருங்கள். செயல்படாத ஒரு மனிதன் தாளந்தை புதைத்து வைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் நரக ஆக்கணைக்கு தள்ளப்பட்டான். ஆமென். பயங்கரமான ஆபத்துக்கு நேராய் தள்ளப்பட்டான். ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவன் கொடுத்த தாளந்துகளை பெருக்கினவனுக்கோ ஆண்டவர் இன்னும் கூட கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க மாப்போ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, உள்ளவன் எவனுக்கும் கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னையிலிருந்து கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கடைசிய வேகமா ஒரு காரியத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அங்கே 2 பிரிவுகளாக அங்கே முன்பாக நிற்கிற கூட்டம் பிரிக்கப்படுகிறது. வெள்ளாடும் செம்மறியாடும் பிரிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆமென் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலேயும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலேயும் நிறுத்துகிறார். நிறுத்தி சொல்லுகிறார், வலது பக்கத்தில் நிற்கிற ஆமென் செம்மறியாடு என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, ஆமென் நீங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை நீங்க என்ன பண்ணுனீங்க? பார்க்க வந்தீர்கள். உடனே வலது பக்கத்தில் நின்றவங்களாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப வியாதியா இருந்தீங்க? நீங்க எப்ப பசியா இருந்தீங்க? நீங்க எப்ப பலவீனமா இருந்தீங்க? நீங்க எப்ப ஆடை இல்லாம இருந்தீங்க? நீங்க எப்ப காவல்ல இருந்தீங்க? நாங்க எப்ப உங்களை பார்க்க வந்தோம்? நாங்க எப்ப உங்களுக்கு உதவி செய்தோம்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறியரில் எவைகளை செய்தீர்களோ அவைகளை எனக்கு
செய்தீர்கள். நல்ல கவனிங்க. இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, நான் வியாதியா இருந்தேன், நீ வந்து பார்க்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை, பசியா இருந்த உணவு கொடுக்கவும் இல்லை, நான் வேதனையில இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லவும் இல்லை, ஜெயிலில் இருந்து என்னை பார்க்க வரல, எந்த காரியத்திலேயும் நீ எனக்கு உதவி செய்யவே இல்லை. உடனே கேட்குறாங்க, எப்போ அப்படி? ஏன்னா உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் வேதனையில் இருக்கும்போது, ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தப்போ, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு நீ எந்த ஒரு உதவியும் செய்யலல்ல, எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யலல்ல. அப்படி செய்யாதது எனக்கும் நீ ஒன்றும் என்ன பண்ணலை, செய்யலை. நான் இப்போ இந்த பகுதியை வாசித்தப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஒரு கூட்டம் செய்ய மறுக்குது, இன்னொரு கூட்டம் செய்யுதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? ஒரே ஒரு காரணமாக இருக்கும். அவன் கண்களுக்கு முன்பாக பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் இந்த வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது, ஆமீன், அவர்கள் படுகிற வேதனையை புரிந்து கொண்டு அவர்களுக்குள் இருக்கிற ஆத்மாவினுடைய ஆத்மாவின் மேல் அக்கறையுள்ளவர்களாக இருந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஆமீன் தங்களிடத்தில் இருப்பதையும் கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆமீன். அல்லேலூயா. அப்படின்னா இந்த வலதுபுறத்தில் இருந்தவருடைய இருதயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெரிய ஆத்தும பாரம். என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவன் பசியில செத்து போயிடக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவன் வியாதியில செத்து போயிடக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவன் சிறைச்சாலையிலே கடந்து ஜீவனை விட்டுறக்கூடாது, அவனுக்கு என்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்தும பாரத்தோடு அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு தீர்மானித்தார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் துடிச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுன்னா நம்ம இருதயத்தில் கொஞ்சம் ஆத்தும பாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமே. ஆனால் எதையுமே செய்யறதுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த டிசம்பரில் கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று வரும், ஆமாவா? வராதா? வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் எடுப்போமா? எடுக்க மாட்டீங்களா? எப்படி கஷ்டப்படுத்துவீங்கன்னு கணவர்மார்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எடுப்போமா? சரி. கிறிஸ்மஸ் யாருக்கு பிறந்த நாள் சொல்லுங்க? ஏசப்பாவுக்கு பிறந்த நாள். நல்லா தெரியுது. ட்ரெஸ் எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? நான் இப்படி கேட்குறேங்க, உங்கள் பையன் பிறந்த நாளுக்கு யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க? ஏன் பக்கத்து வீட்டு பையனுக்கு எடுத்து கொடுக்குறது இல்லை? இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பையன் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸு போட்டு உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம இருந்தால் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இதைத்தானே நாம் செஞ்சிட்ருக்கோம். பண்டிகைக்கு பேர் என்னது? கிறிஸ்து பிறந்தார். அவர் பேரை சொல்லி யார் ட்ரெஸ் போடுறோம்? நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அவர் பேரை சொல்லி நாம சாப்பிட்றோம். அவருக்கு என்ன கொடுக்குறோம்? அவருக்கு என்ன கொடுக்குறோம்? நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கடன் வாங்கணும்னு எனக்கு தானையா தெரியும். என் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கடன் வாங்கணும்னு நமக்கு தானையா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆத்தும வாரம் நமக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாடுபடுகிறவர்களையும் வேதனைப்படுகிறவர்களையும் பார்க்கும்போது நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவங்கள குறித்து நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கும், அவங்கள குறித்து நம்முடைய இருதயம் துடிக்கும். இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றதை கவனிங்க பிரியமானவர்களே. நீங்க உண்மையாலுமே ஆத்ம பாரம் உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுதோ, சாப்பாடு கொடுக்க முடியுதோ இல்லையோ, அவங்களுக்கு நீங்க செய்கிற பெரிய உபகாரம், இந்த உலகில் இயேசு வந்தார், அவரையும் நேசிக்கிறார் என்கிற நற்செய்தியை அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா, ஆமென், அந்த ஆத்மாவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பாரத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி ஆயத்தப்பட முடியும்? இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக சுவிசேஷ பாரத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பாரம் நமக்கு இருக்குன்னா, நாம அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல ரெண்டு காரியத்தை
24ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் முடிவின் காரியங்களை சொல்லும் பொழுது 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லி வைக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய முடிவின் அழிவின் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்கள்ல 2 விஷயம் நடக்குமா? ஆமென். பயங்கரமான ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பயங்கரமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 காரியம் சம்பவிக்கும். வாசிங்க 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஆமென் தனக்கு முன்பாக காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நினைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களின் அடையாளம் தேவ ஜனங்கள் நெருக்கப்பட்டாலும் உபத்திரவத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத அவங்க நிறுத்தாம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஏன் இயேசு கொஞ்சம் கால தாமதம் ஆயிட்டு இருக்காரு தெரியுமா? நாம செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நாமளே என்ன பண்ணலை, செய்யலைல்ல. இன்னும் யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறவங்க எத்தனை பேர்? விரல் விட்டு தான் எண்ணணும். எனக்கு என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே சரியாக போயிருதியா, என் குடும்பத்துக்கு சரி பண்ணுறதுக்கே சரியாக போயிடுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்குள்ளே இல்லையே. இந்த இரவுல கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இன்னொரு காரியம் நடக்கிறது பாருங்க. மத்திய 24-22 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். என்ன சம்பவிக்கும்? அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க மாமா. அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரவ காலம் வந்தாலும் 2 காரியம் சம்பவிக்கும். தேவ ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவ ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே அந்த நெருக்கத்தின் நாட்கள் குறைக்கப்படும். ஆமென். நல்லா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிற பாரம் உள்ளவர்களாய் நாம மாறணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல அக்கறையுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த சுவிசேஷ பாரத்தை தொலைச்சிட்டோமே, மிஷனரி பாரத்தை தொலைச்சிட்டோமே. சமீபத்தில் ஒரு புள்ளி கணக்கெடுப்பு சொல்றாங்க, ஏராளமான மிஷனரிகள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களாம். ஏராளமான மிஷனரிகள் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போன மிஷனரிகள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஆனால் வேதனையான ஒரு விஷயம், அவங்க ஸ்தானத்தில் உட்கார்றதுக்கு, அவங்க செஞ்ச ஊழியத்தை செய்கிறதுக்கு இனி அடுத்த தலைமுறை இன்னும் எழும்பலை. ஏன்? முந்தின காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஆளை மிஷனரியை அனுப்புன அந்த பழக்கம் மறைஞ்சு போச்சு பாருங்களேன். முந்தின காலத்தில் தேவனுடைய ஊழியத்தை சாமியன் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் போய் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மாறப்பட்டு போன நாட்கள் இன்றைக்கு குறைந்து போனது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணுமா? ஆமே. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களும் அறியாதவர்களும் குருடராக இருக்கிறவர்களையும் பசியாக இருக்கிறவர்களையும் கண்டு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் என்பதை, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை அவர்களுக்கு அறிவிப்போன்னு சொன்னா, ஆமே, நாம் எரிந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக நிற்போம். ஆமென். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்ல நிறைய இருக்கிற நேரம் இல்லை, சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. திருநெல்வேலியில் ஒரு சகோதரி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம், இயேசுவை தரிசனத்தில் பார்க்கணுங்கிறது. அவங்களுடைய அங்கலாய்ப்பு இயேசுவை பார்க்கணுங்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே, எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, இயேசுவை நான் பார்த்தேன், இயேசுவை நான் பார்த்தேன் அப்படின்னு. நானும் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு இந்த தாயாருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க வேகமாக வேலைக்கு புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவங்க இருதயத்தை பாரப்படுத்தினார், ஜெபிக்கணும்னு ஏவினார். அதனால் வேலைக்கு போகாமல் லீவை போட்டுட்டு அவங்க ஜெபிக்க உட்கார்ந்தாங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தரிசனத்தை ஜெபத்தில் அவங்க பார்க்குறாங்க. பயங்கரமான ஒரு காட்சியை அவங்க பார்க்குறாங்க.
அதில் பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் ஜெயகம்பீரமாய் வீற்றிருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு இருதயத்துக்குள்ள சந்தோஷம், பயங்கரமான ஆனந்தம். இயேசு எவ்வளவு மகிமையானவராக இருக்கிறார், இயேசுவை சுற்றி எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சிங்காசனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, பரலோகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த தாயாருடைய உள்ளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு சில கணப்பொழுதுல சிங்காசனம் இருக்கு, அங்க இருக்கிற பரலோகத்தினுடைய பல காரியங்கள் இருக்கிறது. ஆனா சிங்காசனத்தில் இருந்த இயேசுவை காணோம், சிங்காசனத்தில் இருந்த இயேசுவை காணோம். இந்த அம்மாவுடைய உள்ளம் பதறுது. இவ்வளவு நேரம் இயேசு சிங்காசனத்தில் இருந்தாரேன்னு சொல்லி அவன் கண்கள் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஒவ்வொரு எல்லைகளையும் தேடுது. தேடும் பொழுது அந்த சிங்காசனத்தின் வலதுபுறத்திலே ஒரு உடைந்து போன தேகம், வயதான தோற்றத்தை போல, ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு ஒடுங்கி போன தோற்றமுள்ள ஒரு நபர், கண்களில் கண்ணீர் வடிய, முகங்கள் ஒடுங்கி போய் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபரை இந்த தாயார் காண்கிறார்கள். இதை பார்த்தோன்னே இந்த அம்மா நினைக்கிறாங்க, பரலோகத்தில் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளா, இப்படி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளா, சரி நமக்கு என்ன, நம்ம ஆண்டவரை தேடுவன்னுட்டு, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீர் எங்கே இருக்கிறீர்? அப்போ ஆண்டவர் மகளேன்னு சொன்னாரா, மகளேன்னு சொன்னாராம். சத்தம் வந்த திசைக்கு திரும்பினா அந்த ஒடுங்கி போன உருவம், சத்தம் வந்த திசைக்கு திரும்பினா அழுது கொண்டிருக்கிற உருவம். இந்த அம்மா சந்தேகத்தோடு, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? மறுபடியும் சத்தம் கேட்குது, மகளே. மறுபடியும் சத்தம் வந்த திசைக்கு திரும்பினா அந்த ஒடுங்கி போன உருவம். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே புரியலை. அந்த உருவத்தை பார்க்குறாங்க, ஒன்றும் புரியல. ஏன் இந்த உருவம் சத்தம் கேட்குற இடத்துல இந்த உருவம் நிற்கிறது? மறுபடியும் ஆண்டவரேன்னு சத்தம் கொடுக்குறாங்க. மறுபடியும் சத்தம் வருகிறது, மகளே என்னை ஒற்றுப்பா, என்னை ஒற்றுப்பா. இந்த அம்மா அந்த சத்தம் வந்து திசைக்கு திரும்பின பொழுது அதே உருவம், அந்த உருவத்தை உற்று பார்த்த பொழுது அந்த உருவத்திலே அழுக்கடைந்து, அந்த உருவத்திலே முகமுடங்கி போய் கண்ணீரோடு நிற்கிற இயேசுவின் முகத்தை கண்டார்கள். இந்த அம்மாவுடைய உள்ளம் பதறிச்சு. ஆண்டவரே எவ்வளவு ஜெயகம்பீரமா சிங்காசனத்தில் இருந்தீங்க, எவ்வளவு வல்லமையுள்ளவரா சிங்காசனத்தில் இருந்தீங்க, ஆனா ஏன் இப்படி ஒடுங்கி போயிருக்கிறீர், ஏன் அழுது கொண்டிருக்கிறேன்? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, மகளே எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறீங்க? வல்லமையுள்ளவரா, அற்புதம் செய்கிறவரா, உங்கள் தேவைக்காக நீங்கள் ஜெபிக்க வந்தால் உங்கள் தேவையை கொடுக்கிறவரா, அப்படி தானே என்ன பார்க்குறீங்க. ஆனால் என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்குங்கிறத ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல, ஒரு நாளும் பார்க்கறதில்லை. என் கரங்களை பார்க்கிற நீங்க, என் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு என்னை நோக்கி பார்க்கிற நீங்க, என் இருதயத்தின் விருப்பத்திற்காக என்ன நீங்க நோக்கி பார்க்கறது இல்லை. இந்த சகோதரி கேட்டாங்களா, ஆண்டவரே உங்க ஏக்கம் என்ன, என்ன நாங்க பார்க்கல? ஆண்டவர் சொன்னாரா, மகளே இந்த பூமியில் என்னுடைய பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைங்க மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லை, அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆள் இல்லை. இன்னைக்கு ஏராளமான பேர் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் கேட்டாராம், மகளே நீயாகலும் என் பாரத்தை புரிஞ்சுக்குவியா, இனி நீயாவது சுவிசேஷம் சொல்லுவியா, இனி நீயாவது திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவியான்னு ஆண்டவர் கேட்டாராம். இந்த சகோதரி தன்னை ஒப்பு கொடுத்து, நான் ஜெபிக்கிறேன், நான் சுவிசேஷம் சொல்கிறேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தார்களா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இரவில் அதே கேள்வியோடு தான் நமக்கு முன்னாடி நிற்கிறாரு. எத்தனை வருஷமாக அவர்கிட்ட இருக்கிறத நம்ம வாங்கி வாங்கி, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி, அவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை வாங்கி வாங்கி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு அவருடைய இருதயம் புரியுதா? அவருடைய இருதயம் புரியுதா? அவருடைய இருதயம் நமக்கு புரியுதுன்னா அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருப்போம்.
யாருக்காகிலும் சுவிசேஷம் சொல்லணுங்கிற பாரத்தோடையே நம்ம கடந்து போவோம். இன்னைக்கு இந்த கூட்டத்தின் இறுதியில் கர்த்தர் கூட பேசுகிறார். இந்த 3 நாளைக்கு பிற்பாடு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இந்த 3 நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கணும்னா, உங்கள் இருதயத்தில் ஆத்ம பாரம் இல்லாமல் முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, இனி உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறோம். இந்த மனுஷன் அப்படி தேவனுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட புறப்படுகிறானோ, அந்த மனுஷன் அவரோடு கூட வருகிறதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பான். அவரோடு கூட கடந்து போகிறவனாயிருப்பான். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வேகமாக எழும்பி நிற்கலாம், வேகமாக எழும்பி நிற்கலாம், வேகமாக எழும்பி நிற்கலாம், வேகமாக எழும்பி நிற்கலாம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். வேகமாக எழும்பி நில்லுங்க. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி, ஒரு 5 நிமிஷம், யாரும் அங்கெங்கேயும் நடக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிடம் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். கண்ணை மூடி, கண்களை மூடி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நீங்கள் கட்டுறவங்களா இருக்கணும் தான். அவருடைய வருகையில் நீங்கள் ஆயத்தமாக நிற்கணுங்கிறது தான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை ஆயத்தமாக இருக்குதா? நாம் ஆயத்தமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்க இருதயம் திறக்கட்டும். இந்த உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் நாம் போதும். இந்த உலகத்தில் திருப்தி படுறதுக்காக வாழ்ந்த நாட்கள் நாம் போதும். அவர் வருகிற நாட்கள் நெருங்கி விட்டது. அவர் வருகிற நாட்கள் நெருங்கி விட்டது. பிரியமானவர்களே, அவர் வரும்போது அவரோடு கூட போகணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். நம்ம எல்லாரும் அவர் கூட போகணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அதுக்கு ஆயத்தமா இருக்கா? நம்ம வாழ்க்கை அதுக்கு ஆயத்தமா இருக்கிறதா? ஆயத்தமா இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்து. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை நான் உணர்ச்சி வசப்படலாம் விரும்பல. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களை ஜெபத்தில் நடத்தணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு உணர்வு வரும்னா, ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் உங்க ராஜ்யத்தை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வரும்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. எப்பொழுது நான் எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுது உமக்காக நான் செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் எனக்குள்ள ஆத்தும பாரம் நிறைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. கேளுங்களேன், வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, சத்தம் உயர்த்தி கேளுங்க. நீங்க கேட்பீங்கன்னா ஆண்டவர் அவைகளை கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கேட்டப்பவே கொடுத்தவர். அவருக்காக நான் செயல்படுறதுக்கு இந்த காரியத்தை செய்யறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவர் உங்களை விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு இந்த இரவுல விரும்பி உண்மையா ஜெபிப்பீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேலான காரியத்தை உங்களுக்கு செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் ஜனம், என் பிள்ளைங்க ஆமென் ஆயத்தப்பட்ட என்னோடு கூட நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் வரணுங்கிறது தான். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் கர்த்தர் ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இரவுல கர்த்தர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இரவுல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அவரோடு கூட செல்ல ஆமென் விரும்புகிறீர்கள்? விரும்பினா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். என் வெளிச்சம் இந்த உலகத்தில் அணைந்து போகாதபடிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் வல்லமைகள் என் வெளிச்சத்தை அணைக்காதபடிக்கு நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை உங்களுக்காக பயன்படுத்தி கொண்டே இருப்ப, செயல்பட்டு கொண்டே இருப்ப, பெருகத்தக்கதா செயல்பட்டுக்கிட்டே இருப்ப. சோமனுங்க, நீங்க விரும்பினா ஆத்தும பாரம் உள்ளவங்களா நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்களேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஆயத்தப்படுகிறதற்காக ஆத்தும பாரம் உள்ளவனா இருக்கட்டும். ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, மாசத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்த எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. உண்மையா நீங்க போனீங்கன்னா, உண்மையா விரும்புறீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் அங்கலாய்ப்போடு நிற்கிறாரு. என் ஜனம் அழிகிறது, தடுத்து நிறுத்த ஆட்கள் இல்லை. ஜனம் அழிகிறது, தடுத்து நிறுத்த ஆட்கள் இல்லை. இந்த இரவு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு ஆத்மாவுக்காவது நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன். என் ஜனம் ஒரு வருஷம், ஒரு மாசத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வரணுமே ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் பண்றீங்க? ஆண்டவரே, ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்றவங்க மட்டும் எல்லாரும் கண்களை மூடுங்க. சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஏதோ கூட்டத்தில் உயர்த்தணுமேனு உயர்த்த வேண்டாம். உண்மையா ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்தி இன்னைக்கு நான் சபைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க இருதயத்தை புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. கேட்பீங்களா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? வாய் திறந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவுல தேங்க்யூ மைட்டி லா நமக்கு ஒரு புதிய கிருபையை கொடுத்து அனுப்புவா. ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புவா.